பழைய முன்னோர்கள் போட்டு விட்டு போன அதே சிந்தனையிலேயே நாம் இருக்கிறோம். கஷ்டப்பட்டு படி, கஷ்டப்பட்டு படி, அப்படிதான் சொல்றாங்க. தம்பி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்ட்டான். அவன் கஷ்டம் அவனுக்கு. 10வது படிக்கும்போது என்னடா சொல்றாங்க, 10வது மட்டும் படிச்சிரும், வாழ்க்கையில் பட்டொலி வீசி பறக்கலாம். அப்புறம் 11 படிச்சிடுறா போர்டு, அப்புறம் +2. குழந்தைங்கள ஐஸ்கிரீம் கூட சாப்பிட விடுறது இல்லை. எக்ஸாமினேஷன் வருது, தொண்டை கட்டிக்க போகுது. தொண்டை கட்டிக்கிட்டா என்ன, எக்ஸாம் கையில் தானே எழுத. +2 முடிச்சுட்டான். அப்புறம் நீட்டு, காலேஜ். நான் டீச்சர், காலேஜ் டீச்சர். நீ காலேஜை முடி, அப்போ இருக்குது உனக்கு. 10th +2 காலேஜ்லாம் இல்லை. பெருங்கடல் அது வாழ்க்கை என்பது. அந்த கடலில் நீந்தக்கூடிய கப்பல், அந்த கப்பல் துறைமுகத்தில் தயார் செய்யப்படுகிறது. அந்த தயார் செய்யப்படக்கூடிய அந்த கப்பல் தான் 10, 12 இந்த +2, அப்புறமா இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம். துறைமுகத்தை விட்டு கிளம்பும் பாருங்க, அப்ப அது ஆழ்கடலை சந்திக்கும். அப்பொழுது அதில் இருக்கக்கூடிய பயணத்தை சமாளிப்பதற்காக துறைமுகத்தில் கட்டப்பட்ட அந்த காவல் தான் அதை அந்த நடுக்கடலில் காப்பாற்றும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிச்சு என்ன பண்ண போறேன்? படிக்காத மேதைகள் இல்லையா? இப்படி பேசி நிறைய பிள்ளைகள் சுத்துதுங்க. நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீ படிச்ச படிப்புக்கு வேலை செய்யாத, ஆனா படிச்சிரு. படிச்சுட்டு முடிவு செய், எனக்கு படிப்பு, இந்த படிப்புக்கான வேலை வேணான்னு. ஏனென்றால் ஒரு குழந்தை எதற்கு நான் படிக்க வேண்டும் என்று கேட்கிறது என்றால், என் அன்பானவர்களே, மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், நம் மூதாதையருக்கு கல்வி வழங்கப்படாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த தலைமுறை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறைக்கு நாம் கல்வி கொடுத்து விட்டால் வரும் தலைமுறை இந்த கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது அடுத்த தலைமுறையை தன்னுடைய வழியிலே செலுத்தி கொண்டு செல்லும்.